எதிர்பார்க்காத ஒரு விஷயம் உங்கள் லைஃப்பில் நடக்க போகுது. அது என்ன ஒரு விஷயம், அதை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ ஃபியூ மினிட்ஸ் ஜென்ரல் ரீடிங் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு பிக்கப் ஆயிலுக்குள்ளே போவோம். சரி, இந்த டைமில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. ஏன்னா உங்களை சுற்றி பார்த்தீங்கன்னா ஒரு சில ரொம்ப நெகட்டிவ் அப்படின்றது நிறைய இருக்குங்க. நீங்கள் வந்து ஒரு ஒரு விஷயம் வந்து இப்போ சுற்றி என்ன நடக்குதுங்கிறது கவனிக்காமல் கூட அடுத்தடுத்து நீங்கள் போயிட்டு இருக்கலாம். உங்களோட பார்வை உங்களோட லைஃப், உங்கள் எதிர்காலம் இல்லை ஏதோ ஒரு விஷயத்து மேலே அதிகமாக இருக்குது. ஆனால் நீங்கள் கவனிக்காத ஏதோ ஒரு விஷயம் உங்களை சுற்றிக்கிட்டு இருக்கு. ஸோ இது எதிர்பார்க்காத விஷயம் அப்படிங்கிறது அவங்க உங்களுக்கு ஒரு ட்ராப் ஏதோ செட் பண்ண போறாங்கங்கிற மாதிரியும் இருக்கு. ஸோ உங்களை சுற்றி யாரோ ஒருத்தவங்க இருக்காங்க, ஒரு நபருக்கு மேலே இருக்கவும் வாய்ப்புகள் இருக்கு. அவங்க உங்களை சுற்றி ஏதாவது ஒரு ட்ராப் மாதிரி செட் பண்ண வாய்ப்பு இருக்கு. நீங்கள் இன்னும் அதுக்கு அடுத்து முன்னேறி போகக்கூடாது, உங்களை எதிலையாவது சிக்க வைக்கணும், ஏதாவது ஒரு விஷயம் செய்யணும் அப்படின்ற மாதிரி எங்கேயாவது ஒரு வழி கிடைக்காதான் தேடிட்டு இருக்க மாதிரியும் இருக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போ நீங்கள் ஒரு விஷயம் ரொம்ப வேகமாக செய்யறீங்க, வேகமாக போயிட்டு இருக்கு அப்படின்னா அது திடீர்னு அப்படியே எவ்வளவுக்கு எவ்வளோ நீங்கள் வந்து வேகமாக அதை செயல்பட ஆரம்பிச்சிங்களோ, அந்த வேலைகளை எடுத்தீங்களோ, அது டக்குன்னு அப்படியே நின்று போயிடும். அதில் ஒரு பாஸ் ஆகிடும். அப்படியே இந்த ஃப்ரீஸ் ஆன மாதிரி எல்லா வேலைகள் அப்படியே வந்து போட்டுரும். ஸோ கம்ப்ளீட்டான நெகட்டிவ் எனர்ஜி அப்படிங்கிறதுக்கு மத்தியில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க. உங்களை சுற்றி ஒரு ப்ரொடெக்ஷன் இல்லை அப்படின்னா இப்போ நீங்கள் என்ன விஷயத்தை எடுத்து செய்யறீங்களோ அது வந்து உங்கள் கையை விட்டு போகிறதுக்கோ இல்லை வந்து அது அப்படியே வந்து முயற்சிகள் அப்படியே வந்து பாஸ் ஆகி நிற்கிறதுக்குமான வாய்ப்புகள் அதிகம். ஓகேங்களா? ஸோ ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்கீங்க. அந்த கான்ஃபிடென்ட் இருக்கிறது நல்லது தான். ஆனால் சுற்றி என்ன நடக்குதுங்கிறதுமே கொஞ்சம் பார்த்துக்கிட்டா நல்லாயிருக்கும். இல்லைன்னா நீங்கள் போட்ட பிளான் ஒன்று நடக்க போகிறது வேற ஒன்றுங்கிற மாதிரி வந்துடும். ஓகேங்களா? ஸோ ஒரு ப்ரொடெக்ஷன் அப்படிங்கிறது கண்டிப்பாக தேவை. பவுண்டரிஸ் தேவை. எல்லார்கிட்டையுமே போடுங்க. உங்கள் ஃபேமிலியில இருந்து யாராக இருந்தாலும் சரி, எல்லார் விஷயத்திலுமே வந்துட்டு ஒரு பவுண்டரிங்கிறது முக்கியம். இந்த டைம்ல பார்த்தீங்க அப்படின்னா எல்லாரும் ஓவரா அட்வான்டேஜ் எடுக்க ட்ரை பண்ணுவாங்க. உங்க விஷயத்துல ரொம்ப ஓவரா உள்ளர வர உரிமைகளை எடுக்க ட்ரை பண்ணுவாங்க. நீங்க வேண்டான்னு ஒதுக்கி வச்சாலுமே இல்லை எனக்கு உரிமை இருக்கு நான் வருவேன் அப்படின்றபடி வருவாங்க. ஸோ அதனால தான் சொல்கிறேன், யாரை எங்கே நிப்பாட்டணும் எங்கே வைக்கணுங்கிறத ஆரம்பத்திலே நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுங்க. இப்போவே இடம் கொடுக்க வேண்டாம். ஏன்னா உங்கள் லைஃப்பில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் போகிற பாதைகள் ரொம்ப கரெக்டாக தான் இருக்கு. ஆனால் அதே சமயம் வந்துட்டு உங்களை சுற்றி இருக்கிற வார்னிங்ஸை மட்டும்தான் மிஸ் பண்ணுறீங்க. இந்த பாதையில் நீங்கள் மட்டும் போகலை, உங்களை சைலண்டாக கவனிச்சுக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கவங்களும் கூட பயணிக்கிறாங்கங்கிறதே தெரியாமல் இருக்கு. உங்களை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் வெளியே போய்கிட்டு இருக்கு. நீங்கள் அடுத்து என்ன பண்ணுறீங்க, என்ன செய்யறீங்க, அந்த காசிப் எல்லாம் போகுது. டைம் பார்த்து உங்களுக்கு வந்துட்டு ஏதாவது குழப்பம் பண்ண காத்திருக்காங்க. இது எதுவுமே பார்த்தீங்க அப்படின்னா டெஃபினட்டாக இப்போ வரைக்கும் நீங்கள் ஒரு சில பேர் எதிர்பார்க்காம இருப்பீங்க. என்ன இதெல்லாம் நடக்க, என்ன எனக்கு அப்படின்றபடி இருப்பீங்க. ஏன்னா உங்க கண்ணுக்கு முன்னாடி எதுவுமே இன்னும் வரல, எல்லாமே வந்து உங்களுக்கு பின்னாடி நடந்துகிட்டு இருக்குது சைலண்டா. அதை நீங்க கவனிக்கல, அதுதான் விஷயம் இங்க. ஸோ இது வந்து நீங்க இப்பவே கொஞ்சம் உஷார் ஆகலை அப்படின்னா நீங்க போற வேகத்துக்கு அப்படியே குறைச்சு விட்டுரும். ஓகேங்களா? ஸோ இது வந்து கொஞ்சம் ஒரு வார்னிங்காகவே வந்து உங்களுக்கு வருது. அதாவது நீங்கள் செய்கிற வேலை வந்து நின்றுரும், அது அப்படியே பாஸ் தான் ஆகும், முடிஞ்சிரும். அது இது குவிட் அப்படின்றபடி இருக்காது, அது நடக்காதுன்னு இருக்காது, தள்ளி 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 போகும். இப்போ நீங்கள் போகிற வேகத்தில் சீக்கிரம் முடிச்சிடலாம். ஆனால் இவங்க இந்த பண்ணக்கூடிய வேலைகளால் அது அப்படியே வந்து பாஸ் போட்டு அது பின்னாடி அது அப்படின்ற மாதிரி போயிடும். ஸோ அது வந்து கொஞ்சம் பார்த்துக்கணும்.
சரி, இது ரெண்டு எவ்வளோ பெரிய விஷயம். நீங்கள் எடுத்திருக்கிற அந்த டாஸ்க் வந்துட்டு நல்லது. உங்களுக்கு எங்கேயாவது டவுட் வருதுன்னா கிடையாது, நான் போகிற பாதை கரெக்டு தான், எந்த டவுட்டும் வந்து வேண்டாம். ஸோ அந்த இடையில அந்த கொஞ்சம் பிரேக் ஆகுறது, அந்த ஸ்லோ ஆகுறது எல்லாமே வந்துட்டு அந்த உங்களுக்கு தெரியாமல் மறைமுகமாக வரக்கூடிய ஒரு விஷயங்கள். அது ஒரு நபரோ இருக்கலாம், இல்லை ஒரு நெகட்டிவ் எனர்ஜியாக கூட இருக்கலாம், இல்லை ஒரு ஒரு கந்திருஷ்டி ஈவிலை சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி ஏதோ ஒரு விஷயம் உங்கள் கூட ஒட்டிக்கிட்டே வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ அது மட்டும் கவனிச்சிட்டிங்க அப்படின்னா போதும். ஆனால் நீங்கள் எடுத்திருக்கிற கூடிய ஒரு டாஸ்க், ஒரு விஷயத்தை நீங்கள் எடுத்திருக்கீங்க, இதை நான் செய்ய போகிறேன், இதை நான் பண்ண போகிறேன் அப்படி. ஆனால் அது கரெக்டா, அது நல்லபடியாக வருமா அப்படின்றபடி ஒரு யோசனைகள் தனியாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நல்லபடியாக வரும். அதில் எந்த டவுட்டும் வந்து கிடையாது. ஓகேங்களா? நீங்கள் ரொம்ப பெரிய விஷயம் செய்வீங்கங்க. அதாவது முக்கியமாக வந்து லைஃப்பில் இது வரைக்கும் வந்து நீங்கள் உங்களோட பேர் எந்த இடத்துலையும் சொல்லாமல் இருந்திருக்கோம், அந்த மாதிரி வந்து எந்த ஒரு விஷயத்திலும் நீங்கள் இன்னும் அச்சீவ் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா இனி பண்ணுவீங்க. உங்கள் பெயர்கள் பேசப்படும். ஒரு சில பேருக்கு மத்தியில் நீங்கள் கொஞ்சம் பாப்புலர் ஆவீங்க, கொஞ்சம் வந்து நீங்கள் ஃபேமஸ் ஆவீங்க, சென்டர் ஆஃப் அட்டென்ஷன் எதிர்பார்க்கலாம். ஆனால் இந்த டைம் பார்த்தீங்க அப்படின்னா திடீர் வாய்ப்பு எங்கேயோ வருது, ஒரு வாய்ப்பு வரும். சரிங்களா? அது வந்து இது என்னோட பிளான்லே கிடையாது, இது என் லிஸ்ட்லே கிடையாதுன்னு சொல்லுவோம்ல, அது மாதிரி இது உங்கள் பிளான்லே இருக்காது அந்த இது வாய்ப்பு, வர வாய்ப்பு. ஆனால் அது நீங்கள் எடுத்து செய்யக்கூடியதாக இருக்கும். அது பார்த்தீங்கன்னா நீங்கள் படித்த படிப்புக்கும் சரி, நீங்கள் இப்போ செஞ்சுக்கிட்டு இருக்க வேலைக்கும் சரி, இனி செய்ய போகிற இந்த வாய்ப்பு, இந்த வேலையிலையும் சரி ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். ஆனால் இது ஒரு ஜாக்பாட். நான் ஆரம்பத்திலே ஏன் அந்த பவுண்டரிஸை ஃபிக்ஸ் பண்ணுங்கன்னு சொல்லிடுறது. ஓகேங்களா? நீங்கள் வந்து உங்கள் லைஃப்பில் வந்துட்டு ஒரு சில விஷயம் வருது, ஆனால் இது என்னன்னு கூட தெரியாமல் உட்காந்துருக்கீங்க. அது மேலே வந்து ஒரு ஒரு பெரிய ஒரு பிளானே இல்லாமல் இருக்கீங்க. பட் ஆனால் உங்களை சுற்றி இருக்கிற நபர்கள், நான் இப்போ சொல்கிறேன், நல்லா கவனிக்கிறாங்க, உங்களை உத்து பார்த்துட்டு இருக்காங்க. நீங்கள் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறீங்களோ இல்லை ஏதோ ஒரு இடத்துக்கு பொதுவாக போகிறீங்களோ, உங்களை சுற்றி இருக்கிற அந்த நபர்களோட, அது முக்கியமாக உங்களோட ரிலேட்டிவ்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், கசின்ஸ் யாராக இருந்தாலும் சரி, அவங்கள மட்டும் அப்படியே சைலண்டாக கவனித்து பார்த்தீங்கன்னா உங்களவே பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஸோ இது வந்து என்ன அப்படின்னா, நீங்கள் ஃபங்க்ஷனுக்கு இப்போ எங்கேயாவது போகிறீங்கன்னா யாரை பற்றியும் கண்டுக்காமல் ஜஸ்ட் போய் நல்லா பேசிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வருவீங்க வீட்டுக்கு. ஆனால் ஒரு சில பேர் உங்களை பார்க்கறதுக்காகவே வருவாங்க. நீங்கள் எப்படி வரீங்க? ரொம்ப கிராண்டாக வரீங்களா, ரொம்ப ஜாலியாக இருக்கீங்களா, ரொம்ப சிரிக்கிறீங்களா, இல்லை எப்படி வந்து உங்களோட ஃபேஸ் இருக்குது, இதை பார்க்கறதுக்கே, இதை செக் பண்ணுறதுக்கே வருவாங்க. நீங்கள் உங்களோட கோல் வந்து கரெக்டாக போயிட்டுருக்கீங்க, நல்லா இருக்குது, பெருசாக இருக்குது. ஆனால் சுற்றி இருக்கிற நபர்கள் விஷயத்தில் கவனத்தை விட்டீங்கன்னா இது எவ்வளோ பெரிய கோலாக இருந்தாலும் தள்ளி 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 போயிடும். ஸோ எதிர்பார்க்காத விஷயங்கள், எதிர்பார்க்காத வாய்ப்புகள் வருது. ஓகேங்களா? ஆனால் இது டெஃபினட்டாக வந்து ஒரு 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 குட் டைமிங், லக்குன்னு தான் சொல்லணும். ஒரு பெரிய ஒரு மணி உள்ள வரும் உங்கள் லைஃப்பில், ஏதோ ஒரு வழியில் வரும். ஆனால் அதில் பார்த்தீங்கன்னா உங்களோட திறமை அந்த இடத்துல இருக்கும். உங்கள் திறமையால், ஒன்று பேச்சு திறமையால், இல்லை உங்களோட ஏதோ செய்கை திறமையால், இல்லை ஏதோ ஒரு விஷயத்தால் அந்த பெரிய பணம்ங்கிறது உங்கள் லைஃபுக்குள்ளார வரும். அது உங்கள் லைஃபோட ஸ்டாண்டர்டை வந்து மாற்ற வாய்ப்பு இருக்குது. உங்களோட இது வரைக்கும் வந்துட்டு ரொம்ப டல்லாகவே எதுக்கெடுத்தாலும் புலம்பிக்கிட்டே ரொம்ப வரி பண்ணிக்கிட்டே இருந்த நீங்கள் அப்படியே பிரைட்டர் உலகத்தில் போனால் எப்படி இருக்கும்? ஸோ உங்கள் லைஃப்பில் ஒரு மாற்றம்ங்கிறது டெஃபினட்டாக அந்த வழியில் வருதுங்க. பெரிய பெரிய மாற்றம் இருக்கும். ஆனால் அதே மாதிரி இந்த ஒரு இனி வரக்கூடிய உங்களோட பயணத்தில் நீங்கள் பழகிறவங்க கிட்ட வந்துட்டு கொஞ்சம் கவனமாக இருங்க. ஏன்னா உங்கள் லைஃப்பில் பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா, உங்களை ஏற்றி விடுறது ஒரு நபராக தான் இருப்பாங்க, உங்களை இறக்கி விடுறது ஒரு நபராக தான் இருப்பாங்க. நீங்கள் உங்களோட திறமையாலேயோ உங்களோட அந்த ஒரு கேர்லெஸ்னஸ்னாலேயோ வந்து உங்கள் லைஃப்பில் நீங்கள் எதையும் இழக்க மாட்டீங்க. ஆனால் ஒரு நபரால் தான் வந்து ஏறுறதும் சரி இறங்குறதுமே இருக்கும் உங்களுக்கு. ஆனால் வரக்கூடிய நாட்களில் ஏதோ ஒரு நபர் நல்ல ஒரு இடத்துல இருப்பாங்க, உங்களை விட ஒரு ஏஜ்டாக இருப்பாங்க. ஆனால் அவங்க ஒரு ரொம்ப அவங்க கிட்ட நீங்கள் எதிர்பார்க்கலாம் முடியாது, ரொம்ப ஓவர் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எல்லாம் இருக்காது. ஆனால் உங்களுக்கு கொடுக்குற அட்வைஸாக இருக்கட்டும், பிளஸ்ஸிங்ஸாக இருக்கட்டும், அது உங்களுக்கு லைஃப் லாங் யூஸ் ஆகும். அதுவுமே உங்களோட அந்த மீட்டிங்கே ரொம்ப ரேண்டமாக இருக்குங்க, ரொம்ப ரேண்டமாக இருக்கும். சும்மா யதார்த்தமாக எங்கேயாவது வெளியே மீட் பண்ணுறது, ஒரு ட்ராவல்லையோ
இல்லை ஒரு ஒரு பிளேஸுக்கு போறீங்க, ஒரு இடத்துக்கு போறீங்க, அங்கே மீட் பண்ணுறது, ஒரு ஃபுட்டு ஒரு ஹோட்டலுக்கு சாப்பிட போகிற இடத்துல, ஒரு கெஃபேக்கு, ஸோ ஏதோ ஒரு வழியில், இல்லைன்னா வந்துட்டு ஒரு சோஷியல் மீடியாவில், ஸோ ரேண்டமாக பேசக்கூடிய விஷயம் ஒரு நல்ல பிளெஸ்ஸிங் ஆகவோ ஒரு கான்டாக்ட் ஆகவோ அமைய வாய்ப்புகள் இருக்கும். ஆனா ஒன்னே ஒண்ணுதான், அது நீங்க எப்படி யூஸ் பண்றீங்க. இந்த இடத்துல வந்துட்டு இந்த செக் பாயிண்ட்னு என்ன வருது, யாரை எங்க வைக்கணும், யாரை எப்படி வந்துட்டு யார்கிட்ட பழகணும், எப்படி யூஸ் பண்ணணுங்கிற விஷயம் மட்டும்தான் முக்கியம். ஓகே, ஸோ ஆனால் இது ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப நல்ல ஒரு பிளெஸிங்ஸ், பட் கேர்ஃபுல் கண்டிப்பா. சரி, உங்க லைஃப்பை பொறுத்த வரைக்கும் பேலன்ஸுங்கிறது இம்பார்ட்டன்ட். ஒரு நல்ல விஷயம் அது ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் வார்னிங்ஸ்ன்னு ஒன்று வரும், அது ரெண்டுத்தையும் பேலன்ஸ் பண்ணி கொண்டு போறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏதோ ஒரே ஒரு விஷயத்துல மட்டும் கவனத்தை வச்சுக்கிட்டே இருக்கக்கூடாது. இந்த ரெண்டுத்துல வந்து அழகா பேலன்ஸ் பண்ணி போனா உங்க லைஃப் ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ அந்த பேலன்ஸ் எப்படி பண்றது அப்படி வந்து தெரிஞ்சுக்கோங்க நீங்க. ஏன்னா ஒரு சில பேர் அதை இன்னும் நீங்க கத்துக்காம இருக்கீங்க. ஒன்று நல்ல விஷயம் நடந்தால் அதுக்குள்ளரே போய் ஜோலியாக என்ஜாய் பண்ணுறீங்க, பின்னாடி வர வார்னிங்கை கவனிக்க மாட்டேங்கிறீங்க. இல்லை ஒரு வார்னிங் வருதுன்னா அந்த வார்னிங்கை மட்டுமே பிடிச்சிக்கிட்டு பயந்துக்கிட்டே இருக்கீங்களே தவிர அடுத்து வரக்கூடிய நல்ல விஷயங்களை பார்க்க மாட்டேங்கிறீங்க. ஸோ ஏதோ ஒரு விஷயத்தை பிடிச்சி அதுக்குள்ளரே போயிட்டு இருந்தீங்க அப்படின்னா அப்போ அது மட்டும்தான் இருக்கும், பின்னாடி வர விஷயத்தையும் வந்து கவனிக்கணும். ஓகே, ஸோ ரெண்டு சைடும் பேலன்ஸ் பண்ணுங்க. ஆனால் வந்து இந்த ஒரு விஷயம், இந்த ஒரு மொமெண்ட் எல்லாம் இனி வரக்கூடிய நாட்கள்லும் சரி ஒரு நல்லா தாங்க போகும். திடீர்னு வந்து ஒரு குழப்பங்கள் வரும். அதான் சொன்ன பார்த்தீங்களா, உங்களை சுற்றி இருக்கிற அந்த அந்த குழப்பறதுக்கு வராங்கல்ல அந்த நெகட்டிவ், அவங்க உங்க மைண்டை தான் முக்கியமாக குழப்ப ட்ரை பண்ணுவாங்க. நீங்கள் ஏகப்பட்ட பிளானிங் போடுவீங்கங்க, அந்த போட்ட எல்லா பிளானிங்கும் மறக்கிற அளவுக்கு குழப்பி விட வருவாங்க. ஓகேங்களா, ஸோ அது மட்டும் பார்த்துக்கோங்க. உங்கள் மைண்ட் இஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டன்ட். மைண்டை கண்டிப்பாக நீங்கள் பார்த்துக்கணும். அந்த பேஷனை விட்டுறாதீங்க. ஓகேங்களா, எக்காரணத்தை கொண்டும் அந்த நெகட்டிவாக உங்களை ரூல் பண்ண விடாதீங்க. ஒரு டைம் நெகட்டிவாக உங்கள் மைண்டில் ஏதாவது ஒன்று வந்துச்சுன்னா அதை அப்போவே தூக்கி போட்டுருங்க. அப்போவே உடனே வந்து அலர்ட் ஆகிடுங்க. ஓகேவா, உடனே ஒரு ஹீலிங் மாதிரி ஜஸ்ட் வந்துருங்க, ப்ராப்பராக அதுலேருந்து வழி வந்துருங்க. அண்ட் திஸ் டைம் வந்து உங்களுக்கு ஒரு சில பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஏஞ்சல்ஸ் கிட்ட இருந்து ஏதாவது ஒரு மெசேஜ் வரும். நீங்கள் ஏஞ்சல்ஸ் நம்பர் தொடர்ந்து பார்க்குறீங்களா, ஃபோன்லேயோ இல்லை எதுலனாலுமே, ஒரு கேலண்டர் இல்லை டைம் பார்க்குறப்போ இல்லை டிவி இல்லை வெளியில் பார்க்குறப்போ எதுலேயும் வந்து ஏஞ்சல் நம்பர்ஸ் அதிகமாக பார்க்குறீங்க அப்படின்னா இது உங்களுக்கான ஒரு மெசேஜ் தான். ஏஞ்சல்ஸ் உங்களுக்கு அந்தந்த டைமிங்கில் ஒரு ஒரு மெசேஜை கொடுக்குறாங்க. அப்போ என்ன ஒரு ஏஞ்சல் நம்பரை பார்க்குறீங்க, என்ன மெசேஜஸ் அப்போ கிடைக்குது, அது அப்போவே நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க, எடுத்துக்கோங்க. அண்ட் ஒரு சில கோஇன்சிடென்சஸ் எதிர்பார்க்கலாம் வரக்கூடிய நாட்களில். எதிர்பார்க்காத நிறைய திடீர் மாற்றங்கள் வரலாம். நைட்டு தூங்குறப்ப கவனிச்சு பாருங்க வர மெசேஜஸ் என்ன. ஓகே, சரி, இது வந்து இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா உங்களோட ஒட்டுமொத்தமாக நான் சொல்கிற விஷயம் என்ன தெரியுமா, எனர்ஜி மட்டும் பார்த்துக்கோங்க. எனர்ஜி, ஹெல்த், இது ரெண்டும் மட்டும் பார்த்துக்கோங்க. ஏன்னா இந்த டைமில் நீங்கள் பேலன்ஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள் இருக்கும். அப்போது சமாளிக்கணும், நிறைய வந்து எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுங்கிற ஒரு விஷயங்கள் இருக்கும். உங்கள் மைண்டில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட விஷயம் ஓடும். ஒன்று ஒரு பக்கம் அடுத்து என்ன பண்ணலாங்கிற பிளானிங் வரும், இன்னொன்று இந்த மாதிரியான வார்னிங்ஸ் அது இன்னொரு பக்கம் வரும். ஸோ ஒரு ஸ்ட்ரெஸ் ஆக்கிக்காதீங்க. ஓகே, ஸோ அது மட்டும் பார்த்துக்கோங்க. ப்ராப்பரான ஸ்லீப், ப்ராப்பரான டைம் ரொம்ப முக்கியங்க. இந்த டைமுக்கு இதுன்றத செட் பண்ணியே ஆகணும். ப்ராப்பராக சாப்பிட்றதுல இருந்து தூங்குறது வரைக்கும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் அட்வைசஸ் ரேண்டமாக கிடைக்குங்க. இப்போ நீங்கள் யார்ட்டையாவது இந்த டைமில் போய் அட்வைஸ் கேட்குறீங்கன்னா கிடைக்கும் ரேண்டமாக. நிறையா இது வரைக்கும் கிடைக்காத அட்வைஸ் எல்லாம் புதுசாக கிடைக்கும், ரேண்டமாக கிடைக்கும். அதில் நீங்கள் உங்களுக்கு எந்த அட்வைஸ் சூட் ஆகும், எது எடுத்துக்கலாம், எது எடுத்துக்க கூடாது, அது கண்டிப்பாக நீங்கள் பார்க்கணும். ஓகேங்களா, எல்லா அட்வைசஸுமே எடுத்துக்கலாமான்னா ஒரு சில இதை எடுத்துக்கோங்க. சூட் ஆச்சுன்னா அது உங்கள் சூழ்நிலைக்கு பொருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க. ஓகேவா,
ஸோ பார்ப்போம் பிக்கப் பைல வேற என்ன மெசேஜஸ்லாம் வருது அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். Pile number 1, orange color. Pile number 2 in the bracelet. Pile number 3 in the green color candle. ஸோ இந்த 3 பைல எது வேணாலும் சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, சூஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். லேட் ஆனால் வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு சூஸ் பண்ணிவிட்டு கண்டினியூ பண்ணுங்கள். பைல் நம்பர் 1, யாரெல்லாம் இந்த பைல் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங் வந்து பார்த்துருவோம். இந்த டைம் வந்து பைல் நம்பர் 1க்கு உங்கள் லைஃப்பில் நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்தில் மாட்டியிருக்கீங்க. நீங்களா மாட்டியிருக்கீங்களா இல்லை யாரோ மாட்டி விட்டுட்டாங்களோ, ஆனால் ஏதோ ஒரு விஷயம் இப்போ உங்களை கட்டி போட்டு வச்சிருக்கு. அதிலிருந்து வெளியே வரணும். ஆனால் நீங்கள் போராடுறீங்க. அந்த விஷயத்திலிருந்து வெளியே வர்றதுக்கு எவ்வளவோ வழிகளில் வந்துட்டு போராட தான் செய்கிறீங்க. ஆனால் முடிய மாட்டேங்குது. இன்னைக்கு அதுல இருந்து வெளியே வந்தா உங்க லைஃப் விடுதலை, ஃப்ரீடம். அந்த ஒரு விஷயம் தாங்க என்ன வந்து கட்டி போட்டு வச்சிருக்குது. இன்னுமே கட்டி போட்ட அந்த விஷயம் அது எதுவா இருந்தாலும் சரி, உங்களால வந்துட்டு அதை ரிலீஸ் பண்ண முடியாது. ஆனா அதை ரிலீஸ் பண்றதுக்கான வேற ஒரு நபர் உங்க லைஃப்ல வருவாங்க. பிரபஞ்சத்தால அனுப்பி வைக்கப்படுறவங்களா இருப்பாங்க. நீங்க வந்து இந்த சூழ்நிலையில இருந்து இனிமேல் என்னால வெளியே வரவே முடியாது, இது அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு, நான் மாட்டிக்கிட்டேன், நான் எவ்வளவோ முயற்சி பண்ணியுமே அது வந்து இனி வெளியே வரத்துக்கு வழிகளே இல்லை, இப்படியே நீங்க லாக் ஆகி நினைச்சிருந்தீங்கன்னா நீங்க ரிலீஸ் ஆகி வர்றதுக்கு டெஃபினெட்லி வந்துட்டு ஒரு ஹெல்ப் கிடைக்கும். அதாவது உங்க வாழ்க்கையில ஒரு புது கதவுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு புது கதவு, அதை திறக்கிறதுக்கு உங்களால முடியல அப்படின்னா வேற ஒரு பர்சன் அதை செய்வாங்க. அதே மாதிரி உங்க லைஃப்ல எல்லாமே முடிஞ்சிருச்சு. இப்ப இந்த ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை நீங்க வச்சுக்கிட்டு அது முடிஞ்சே போச்சு, இனிமேல் அது வரவே வராது, அது நடக்கவே நடக்காது, அவங்க பேசவே மாட்டாங்க, இழந்தது தான், இந்த மாதிரி எந்த விஷயத்துக்கு நீங்க அந்த மாதிரி ரொம்ப போட்டு குழப்பிக்கிட்டே இருக்கீங்களோ அது முடியல. அது திரும்ப வர்றதுக்கான ஒரு வழிகள் இருக்கு. ஆனா நீங்க ஃபர்ஸ்ட் உங்க எண்ணங்களை மாத்துங்க. ஓகேவா? ஏன்னா நீங்க வந்து ஒரு விஷயம் வந்து இப்போ பைல் நம்பர் 1, நீங்க எப்பயுமே வந்து ஒரு ப்ராப்ளம் என்ன தெரியுமா, ஒரு விஷயம் நடந்ததுன்னா அதை அதே பார்வையிலே பார்த்துக்கிட்டு வரீங்க. அதை வேற ஒரு பார்வையில பாருங்க, ஒரு கிரியேட்டிவா கொண்டு வாங்க, ஒரு ஐடியாஸ் கொண்டு வாங்க. அது எந்த விஷயமா இருந்தாலும் சரி, பர்சனலோ ப்ரொஃபஷனலோ இல்லை உங்களோட தனிப்பட்ட விஷயமோ, அதுக்கு வந்து ஒரு கிரியேட்டிவிட்டியே இல்லையே. ஒரே மாதிரியே தான் பார்த்துட்டு முடியாதுன்னா முடியாது, முடிஞ்சு போச்சு அப்படியே நின்றுறீங்க. பட் அது அப்படி கிடையாது. முடியாதுன்னு நீங்க சொன்னது முடியும்ன்ற ஒரு நிலைமையில வரும். எதிர்பார்க்காத டைம்ல ஏதோ ஒரு ஆஃபர், ஒரு ஃபோன் கால், இல்லை ஒரு இன்விடேஷன், அது மாதிரி ஏதோ ஒரு விஷயம் உங்களை தேடி வரும். இது வந்து இவ்வளோ நாட்கள் உங்க லைஃப்ல ஒரே எதுவுமே நகராம ஒரு மந்தமாவே இருக்குன்னு சொல்லுவோம்ல, அப்படியே இருந்துச்சுன்னா அது மாறும். ஆனா இது உங்களுக்கு ஒரு ஷாக்கிங்கா தான் இருக்கும். ஏன்னா இது ஒரு கிஃப்ட் மாதிரின்னு சொல்லலாம். எதிர்பார்க்காத ஒரு விஷயம் உங்களுக்கே ஷாக்கிங்கா தான் இருக்கும். ஏன்னா இது நீங்க எதிர்பார்க்காத ஒரு விஷயம் தான் சொல்லணும். ஏன்னா நீங்க ஆல்ரெடி முடிவு பண்ணி வச்சுட்டீங்க, இது அவ்வளவுதான், இதுக்கு மேல ஒன்றும் ஆகாதுன்னு. ஸோ அது அப்படி இல்லைன்னு மாறுறப்போ உங்களுக்கே இதை நான் எதிர்பார்க்கலையே அப்படின்றபடி இருக்கும். அதுதான் இப்போ கொஞ்சம் லைஃப்ல எல்லாம் ஸ்லோவா மூவ் ஆகுது. ஆனால் அது ஆகும், கவலைப்பட வேண்டாம். ஓகேவா?
இப்போ ஸ்டக்கான விஷயங்கள் எல்லாமே வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஸ்லோவாக கூட மூவ் ஆக அடுத்துன்னு நடக்க இருக்கும். ஆனால் உங்களுக்கு வந்து இந்த டைமில் நீங்கள் தனிமையாக இருக்க மாட்டீங்க, அதுதான் ஒரு விஷயம். தனிமைங்கிறது இருக்காது. வேற ஒரு பர்சனோட ஹெல்ப்போ அந்த ஒரு பார்ட்னர்ஷிப் ஏதோ ஒரு விஷயம் வந்து வரும். அதுதான் ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட்டு. ஏன்னா நான் முன்னாடியே சொன்னேன், நீங்கள் தனியாக மாட்டிக்கிட்டு வெளியே தனியாக போராடுறீங்க, என்னை இதிலிருந்து காப்பாற்ற யாரும் இல்லைங்கிறீங்க, அதுக்கு வராங்க. அப்போது அதுவே ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட் அப்படின்னு சொல்லலாம், ஒரு பெரிய திருப்பு முனைன்னு சொல்லலாம். ஆனால் ஒரு விஷயம் என்ன தெரியுமா, சரி ஐம் கிவிங் திஸ் அஸ் அ வார்னிங். ஓகே, ஸோ வந்து இந்த டைமில் நீங்களாவே வந்து ஒரு விஷயத்த தனியாக ஓவராக போட்டு யோசிக்காதீங்க. ஏன்னா உங்களால் வரக்கூடிய இந்த விஷயத்த நிஜமாவே நம்பவே முடியாத அளவுக்கு தான் போகும். ஓகேங்களா? ஆனால் நீங்கள் கேட்ட ஆசைப்பட்ட விஷயம்தான் வருது, பட் நீங்கள் டவுட் படுவீங்கல்ல. ஏன்னா உங்கள் லைஃப்பில் நிறைய நடந்துருச்சு. எப்பயுமே வரும், கை கிட்டக்க வரும், விலகி போகும். எப்பயுமே இப்படிதாங்க, வராமலாம் இல்லைங்க, வருது. ஆனால் அது கிட்டக்க வரும், நான் எடுக்கலான்னு போகிறப்ப என் கை விட்டு விலகி போயிடுது. ஸோ எனக்கு இதில் நம்பிக்கை இல்லை. ஸோ இந்த மாதிரி ஒரு டவுட் பட்டு நீங்களே வந்து பிளாக் பண்ணிக்காதீங்க. ஓகேவா? ஸோ நீங்கள் ஏதாவது ஒரு விஷயம் ஆசைப்பட்டீங்கன்னா எஸ் அது கண்டிப்பாக வருது. ஆனால் அதில் வேற பர்சனோட உதவிங்கிறது இருக்கும். உங்களோட உதவி அதில் கம்மி. நீங்கள் யோசிக்கிறது, ஓவராக யோசிக்கிறது கம்மி பண்ணிக்கோங்க. அதே மாதிரி வந்து ஃப்ரீடம் இருக்குங்க. ஃப்ரீடம்ங்கிறது பார்த்தீங்கன்னா இப்போ யாரோ ஒருத்தவங்களோ இல்லை ஏதோ ஒரு சூழ்நிலைகள், இப்போ ஒரு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா உங்கள் பாஸ்ட்டில் நீங்கள் ஒரு பாஸ்ட் லவ்வாக இருக்கட்டும், அதுக்காக நீங்கள் அதிலிருந்து வெளிவர போராடுறீங்க. இப்போ ஒரு சில பேர் பிரேக்கப்ல இருந்து ஒரு ஒரு ரொம்ப ஒரு ட்ராமா மாதிரி உட்கார்ந்துருக்கீங்க, அதிலிருந்து வெளிவர போராடுறீங்க அப்படின்னா உங்களை வெளியில கொண்டு வர்றதுக்கு அந்த நபரோட உதவி கிடைக்கும். இது வந்து நீங்க நிறைய டைம் முயற்சிகள் பண்ணினதான், ஆனால் அப்போ முடியல உங்களால். இந்த டைம் வந்துட்டு எல்லாத்துலேருந்து வெளியே வருவீங்க. ஒரு நியூ ஃப்ரீடம், ஒரு புது லைஃப் அப்படின்றது இருக்கும். ஓகேங்களா? ஆனால் ஒரு விஷயம் என்ன தெரியுமா, பைல் நம்பர் 1 பொறுத்த வரைக்கும் பர்ஃபெக்டாக அந்த டைமில் நடந்தால் கரெக்டாக இருக்கும். எல்லாத்துக்கும் நீங்கள் வந்து டைமிங்கிறது பார்ப்பீங்க, பர்ஃபெக்ஷன் பார்ப்பீங்க, எல்லாத்துலேயும் ஒரு மிஸ்டேக்கே இருக்கக்கூடாதுன்னு பார்ப்பீங்க. எதுவுமே நடந்தால் அது முழுமையாக இருக்கணும், இல்லைன்னா எனக்கு தூக்கமே வராது. இந்த மாதிரி இருந்தீங்கன்னா அதெல்லாம் தூக்கி போட்டுருங்க. இந்த டைம் அது அப்படி வேலை செய்யாது. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு எந்த மொமெண்ட்டுமே வந்து ஒரு பர்ஃபெக்டான ஒரு மொமெண்ட்டு தான். ஓகேங்களா? அந்த டைமிங்காக நான் வர்றேன் இது பண்ணுறேன்னு சொல்லிட்டு வேஸ்ட் பண்ணிக்காதீங்க. ஓகே, பைல் நம்பர் 1 பார்ப்போம். சரி, இந்த டைம்ல ஏன் வந்து மற்ற பர்சனோட உதவிங்க எடுத்துக்கோங்க கொஞ்சம் அப்படின்னா, ஏன்னா உங்களோட ஐடியாஸ் கிரியேட்டிவிட்டி ரொம்ப லோவா இருக்கு. அப்போ அது எப்போ நல்லா இருக்குதோ, ஃபுல் எனர்ஜியில இருக்குதோ அப்போ யூஸ் பண்ணுங்க. எல்லா டைமும் யூஸ் பண்ணீங்கன்னா அது சம்டைம்ஸ் ஒர்க் ஆகாது. அப்போ கொஞ்ச நேரத்துக்கு ஒரு சில சூழ்நிலைக்கு உங்களோட ஐடியாஸ் இதை யூஸ் பண்ணுங்க, வேற சூழ்நிலைக்கு மற்ற பீப்புளோட கொஞ்சம் ஒப்பீனியன்ஸை எடுத்துக்கோங்க. ரெண்டுத்தையும் பேலன்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த விஷயத்தில் பைல் நம்பர் 1 ரொம்ப கால்குலேஷன்ஸ்லாம் பண்ணாதீங்க. நான் சொன்ன மாதிரி எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஓவர் கால்குலேஷன்ஸ் பண்ணாதீங்க. நீங்கள் ஓவராக யோசிக்கிறது, ஓவராக கால்குலேட் பண்ணினீங்க அப்படின்னா அது தேவையில்லாத குழப்பங்களை கொண்டு வந்துடும். அப்போது நீங்களே வெளியிலேருந்து ஒரு விஷயத்துலேருந்து வெளியே வரணும், ரிலீஸ் ஆகும்னு நினச்சிங்கன்னா கடைசியில் ரிலீஸ் ஆகி நீங்களே போய் மறுபடியும் மாட்டிக்குவீங்க. ஸோ இந்த டைமில் உங்களுக்கு தேவையான விஷயம் என்னன்னா, நீங்கள் பார்க்காத மொமெண்ட்ல எல்லாமே நடக்க போகுது. இதெல்லாம் நடக்காது, முடியாதுன்னு சொன்ன விஷயங்கள் எல்லாம் நடக்குதுங்கிறப்போ இது எப்படி நடந்துச்சு, இது எப்படி அப்படின்னு ஆராய்ச்சியெல்லாம் பண்ணாதீங்க. வர்ற நல்ல விஷயத்தை எடுத்துக்கிட்டு அடுத்து என்ன பண்ணணுங்கிற ஒரு பாசிட்டிவ் விஷன்ஸ் வேணும். நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ஓவராக யோசிக்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ அது உங்களுக்கு வர்ற வேகத்திலே அது கையை விட்டு போயிடும். ஸோ அதுவுமே நான் ஒரு வார்னிங்காகவே கொடுப்பேன். ஏன்னா பைல் நம்பர் 1க்கு யூஸ்வலி அந்த ஓவர் திங்கிங் ஹேபிட் இருக்குது. ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டு அதை ஆராய்ச்சி பண்ணுவீங்க. அந்த சீன்ஸ் எல்லாத்தையும் உங்கள் மைண்டில் போட்டு ஒரு படம் மாதிரி ஓட்டிக்கிட்டு இருப்பீங்க. அதெல்லாம் பண்ணக்கூடாது, அதில் மாட்டிக்குவீங்க. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி பண்ணாதீங்க. ரைட்? ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் பைல் நம்பர் 1. தேங்க்யூ.
பைல் நம்பர் 2, யாரெல்லாம் இந்த பைல் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங் பார்ப்போம். Pile number 2. Okay. ஒரு சில விஷயங்கள் மாற வாய்ப்பு இருக்கு. சரி, உங்களுக்கு ஏதோ ஒரு உங்க பிளான்ஸ்ல சேஞ்சஸ் வரலாம். ஒரு நியூஸ் இல்லை ஒரு ஃபோன் கால், ஏதோ ஒரு விஷயம் உங்க பிளானை கம்ப்ளீட்டா மாற்ற வாய்ப்புகள் இருக்கும். ஓகே, நாளைக்கு இதை பண்ண போறோம், அடுத்து இதை செய்ய போறோம்னு வச்சிருந்தீங்கன்னா அதுல மாற்றங்கள் வருங்க. இது வந்து பாத்தீங்கன்னா உங்க ஒரு கொஞ்ச நாளைக்கே நீங்க போட்ட பிளானிங்ல மாற்றங்கள் வரும். டைவர்ஷன்ஸ் இருக்கு. ஒரு சில விஷயங்கள் இந்த டைம்ல வரும். அதாவது நீங்க போட்ட பிளானிங்ல மாற்றங்கள் வரும். அதே மாதிரி ஒரு சில விஷயங்கள், இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களை தேடி வரும். இது வரைக்கும் நீங்க கேட்காத ஒரு விஷயமாக இருக்கும். அதை வச்சு நீங்களே இதை கொஞ்சம் தள்ளி போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஸோ இது வரைக்கும் வந்து அடுத்தடுத்துன்னு ஒரு கரெக்டான ஒரு பிளானிங், இப்போ நான் அடுத்து இந்த ஒரு மாசத்துல நான் இதை பண்ண போறேன், அடுத்து நான் இதை செய்ய போறேன், இந்த ஒரு 3 மாசத்துல நான் இதெல்லாம் பண்ண போறேன்னு ஒரு பிளானிங்கை செட் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா அதுல எல்லாம் மாற்றங்கள் நிறைய வருது. நீங்க போட்ட பிளானிங் ஒன்று, நடக்கிறது ஒன்னாக இருக்கும். ஏன்னா இன்னும் ஒரு புது புது இன்ஃபர்மேஷன்ஸ், புது புது விஷயங்கள் எல்லாமே ஆட் ஆக போகுது. ஆனால் இந்த டைம்ல யூ காட் திஸ் ஹியூஜ் பிளஸ்ஸிங், டிவைனோட பிளஸ்ஸிங் இருக்கும். காடஸோட பிளஸ்ஸிங் இருக்கு. அது வந்து என்னன்னா உங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் தள்ளி போகும் இந்த டைம். ஆனால் அது தள்ளி போறது உங்களுக்கே கோபம் வரலாம் சம்டைம்ஸ். ஆனால் அது எல்லாமே ஒரு வகையில பிளஸ்ஸிங் அப்படின்னு தான் வந்து சொல்லணும். ஏன்னா அதை விட இன்னும் பெட்டரான ஏதோ ஒரு விஷயமோ இல்லை பெட்டரான ஏதோ ஒரு சூழ்நிலைகளோ அந்த இடத்துல வந்துட்டு கனெக்ட் ஆகிற மாதிரி இருக்கு. ஓகேங்களா? ஸோ என்னடா நம்ம போட்ட பிளானிங் படி எதுவும் நகரலையே, எல்லாமே சொதப்புற மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்க வந்து இது பண்ணிக்காதீங்க. ஓகே, ஸோ இது வந்து ஒரு ஹிடன் பிளஸ்ஸிங் அப்படிதான் வந்து சொல்லணும். ஏன்னா இது வந்து சடனா இருக்குங்க, திடீர்னு வரும். திடீர்னு வரக்கூடிய ஒரு மொமெண்ட் நடக்கிற விஷயமாக இருக்கும். ஆனா இது பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு பர்சன் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும். அவங்க உங்ககிட்டயே உங்களுக்காகவே வந்து அந்த ஒரு விஷயத்த கொடுப்பாங்க. ஆனா ஒரு பக்கம் உங்களுக்கு கோபம் வந்தாலும் இன்னொரு பக்கம் நீங்களே அவங்களுக்கு நன்றி சொல்ற மாதிரி தான் வந்து இருக்கும். நான் கடைசி நிமிஷம் என்னை வந்து தடுத்து காப்பாத்திட்டீங்கன்னு சொல்ற மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா? பார்ப்போம். ஆனால் அதுக்கப்புறத்துல இருந்து நீங்கள் அதை தள்ளி போடுறீங்க பார்த்தீங்களா, அதுக்கப்புறத்துல இருந்து நீங்கள் பண்ணக்கூடிய இன்னொரு புது பிளானிங் எதுவாக இருந்தாலும் அது ரொம்ப பெட்டராக இருக்குங்க, ரொம்ப அட்வான்ஸ்டாக இருக்கும். இப்போ நீங்கள் போடுற பிளானிங் ரொம்ப சாதாரணமானதாக இருக்கலாம், அது எதுவாக வேணா இருக்கலாம், உங்கள் வேலை விஷயமோ இல்லை லைஃபோ பர்சனல் எதுவாக வேணா இருக்கலாம். ஆனால் அடுத்து போடுற பிளானிங் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும், ரொம்ப பெரிய விஷயமா இருக்கும். ஏன்னா எல்லா இன்ஃபர்மேஷன்ஸ், எல்லா டீட்டெயில்ஸை வச்சு நீங்கள் அதை பண்ண போறீங்க. So it's a blessing for sure. Okay, எனக்கு இது 2 வந்திருக்கா, I'll take this. 2 வந்ததை நான் எடுத்துக்கிறேன். ஸோ உங்களோட நெக்ஸ்ட் சாப்டர் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஆனால் இதுக்கப்புறம் வந்து நீங்கள் ரொம்ப பார்த்தீங்கன்னா ரொம்ப யோசிப்பீங்க. நிறைய டைம் தனிமையாக்குள்ளார போவீங்க. தனிமையாக உட்காந்து யோசிக்கிறது, பிளான் பண்ணுறது, நைட் டைம்ஸில் முக்கியமாக பிளான் பண்ணுறது. ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த ஈவினிங்ல இருந்து இந்த லேட் நைட் வரைக்குமே பயங்கர ப்ரொடக்டிவாக இருப்பீங்க, ரொம்ப அதிகமாக வேலை செய்கிறது. அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டே டைமில் வரக்கூடிய ஒரு ஐடியா, தாட் எல்லாமே அதை விட நைட்டு அந்த சாயங்காலத்துக்கு ஈவினிங்க்கு மேலே வருது பார்த்தீங்களா, 6 o'clock above, அப்போ ரொம்ப நிறைய பிளானிங்ஸ் எல்லாம் பண்ணுவீங்க. ஸோ நிறைய விஷயங்கள் அப்போ உங்களுக்கு தெரிய வரும். தெளிவு நிறையா இருக்கு, பிளெஸ்ஸிங்ஸ் நிறையா இருக்கு.
இப்போ நீங்கள் எடுக்க போகிற அந்த ஒரு பிளானிங், அந்த முடிவு பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்லி உங்களோட அடுத்த சாப்டர், அடுத்த விஷயங்களுக்காக தான் இருக்கும். பாஸ்ட் ப்ரெசென்ட்லாம் கிடையவே கிடையாது. நெக்ஸ்ட் ஃபியூச்சர் தான் அதில். ஆனால் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த போடுற பிளானிங்கில் உங்களோட ட்ரீம்ஸ், கோல்ஸ் அண்ட் பெரிய பிளானிங் தான் ஃபார் ஷோர். ஆனால் இந்த டைம் பார்த்தீங்கன்னா நீங்கள் போடுற பிளானிங்க நிஜத்தில் ரிஸ்கியாக தான் இருக்கும், பெருசு தான். ஆனால் நிஜத்தில் அதை செஞ்சு முடிக்கிறதுக்கு தான் உங்களுக்கு அந்த பிளெஸ்ஸிங்கே வருது. ஓகேங்களா? ஸோ டிவைன் அந்த டைம் வந்து உங்களுக்கு ஓகே, நீ என்ன செய்யறியோ செய்ய, இந்த டைமிங் ரொம்ப நல்லா இருக்கு, இந்த பிளானிங் மாறத்துக்கு இன்னொரு விஷயம் என்ன, இந்த டைமிங் நல்லா இருக்கு, அதை அழகாக யூஸ் பண்ணி பெரிய பிளானிங்காக மாற்றிக்கோங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சைலண்டாக உங்களுக்கு டிவைன் கொடுக்குற செகண்ட் சான்ஸ். உன் பிளானை மாற்றுறதுக்கு நான் இன்னொரு சான்ஸ் தரேன். ஸோ இப்போ என்ன பெருசாக செட் பண்ணுமோ செட் பண்ணிக்கோ. அது எதுவாக வேணாலும் இருக்கலாம். அது உங்களுக்கு, நீங்கள் உங்கள் என்ன பிளானிங்கில் வச்சுருக்கீங்களோ அதை வச்சு கனெக்ட் பண்ணுங்கள். ஓகே? ஸோ ஆனால் இது வந்து ஒன் டைம் சான்ஸ். இந்த டைம் கிடைக்கிறத யூஸ் பண்ணிக்கிட்டு அழகாக வந்து பெரிய ஃப்யூச்சர் லெவலுக்கு என்னென்ன பண்ணணுங்கிறத பெருசாக உங்களோட விஷன்ஸை பெருசாக்கிக்கிட்டு அதை நீங்கள் பண்ணினீங்கன்னா நல்லாயிருக்கும். ஓகே, இந்த டைம் விட்டுருவோம், எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்கு, நான் ஆல்ரெடி செட் பண்ணிட்டேங்க, இனிமேலாம் மாற்ற முடியாது, எல்லாம் அடுத்த டைம் பேசிக்கலாம், அடுத்த வாய்ப்பு ஏதாவது வந்து அப்போ பார்த்துக்கலாம் அப்படின்னு டிலே பண்ணிங்கன்னா மறந்துடுங்க வாய்ப்பை. ஏன்னா உங்களுக்கு பைல் நம்பர் 2 உங்களுக்கு என்றைக்குமே லைஃப்பில் ஒரு வாய்ப்பு வர்றதே பெரிய விஷயம். அது வந்துச்சுன்னா டக்குன்னு பிடிச்சிக்கணும். விட்டுட்டீங்கன்னா அது திரும்பி எப்போ வரும், அது அந்த டைம் வர்றப்ப நீங்கள் இதை பற்றி யோசிக்க கூட மாட்டீங்க. ஓகேங்களா? ஸோ அது கொஞ்சம் கவனமாக பார்க்கணும். ஓகே? ஸோ இப்போ உங்களுடைய ஃப்யூச்சர் உங்கள் கையிலங்கிற மாதிரி நிற்குது. என்ன விஷயம் பண்ணணுங்கிறத பண்ணுங்க. காட் திஸ் பியூட்டிஃபுல் ஹோப். யூனிவர்ஸ் உங்கள் சைடில், டிவைன் காடஸ் உங்கள் சைடில், உங்களோட ப்ரேஸ் உங்கள் சைடில், எல்லாமே ஃபேவராக வருது. இது பார்த்தீங்கன்னா எல்லா மொமெண்ட்டும் வந்து நீங்கள் எதிர்பார்க்காத இந்த டைமில் எல்லாமே ஒன்றா கூடி வருதுங்கிறப்போ அழகாக யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே? ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் பைல் நம்பர் 2. தேங்க்யூ. பைல் நம்பர் 3 யாரெல்லாம் இந்த பைல் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங். பைல் நம்பர் 3 உங்களுக்கு ஏதோ ஒரு விஷயம் அப்ரூவலே இல்லாமல் இருக்கு. லைஃப்பில் ஒரு அப்ரூவல் இல்லாமல் இருக்கு. இன்னும் அவங்க எஸ்ஸும் சொல்லலை, நோவும் சொல்லலை, என்ன பதிலும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஸோ ஒரு நல்ல நியூஸ் அங்கேருந்து வரலாம், ஒரு நல்ல செய்தி வரலாம். ஓகேங்களா? அது வந்து வேணுங்கிற அந்த செய்தி தான் எதிர்பார்க்காத டைமில் வர வாய்ப்பு இருக்குது. ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு சைலண்ட் இன்விடேஷன் இருக்குது. இது வரைக்குமே வந்து உங்களை எல்லாம் ஒரு சில இடத்துல புறக்கணிச்சிருப்பாங்க, வேண்டாம் இவங்க வேண்டாம் அப்படின்னு உங்களை வந்து அவாய்ட் பண்ணியிருந்தாங்கன்னா, பட் இந்த டைம் இன்விடேஷனுங்கிறது ஒரு ஏதோ ஒரு இடத்துக்கு வர மாதிரி இருக்குது. ஸோ ஒரு சில பீப்புளோட கவனத்தை நீங்கள் ஈர்க்கிற மாதிரியும் இருக்குது. அதாவது ஒரு சில அட்ராக்ஷன், ஒரு சில பீப்புள் உங்களை பார்த்து அட்ராக்ட் பண்ணுறதுக்கோ உங்ககிட்ட பேசணும், கனெக்ட் பண்ணணுன்ற மாதிரியான ஒரு சில மொமெண்ட் அப்படின்றதும் எதிர்பார்க்கலாம். ஆனால் எதுவாக இருந்தாலும் சரி ஒரு லிமிட் அப்படின்றது தெரியுது. ஒரு டீசென்ட், ஒரு ஃபார்மல் அப்படின்றது இந்த இடத்துல இருக்கு. ரொம்ப ஓவரா அட்வான்டேஜ் எடுத்துக்காம ஒரு நீட்டான ஒரு இது மாதிரி இருக்கு. ஸோ இது குட் நியூஸ்ன்னு தான் சொல்லணும். பைல் நம்பர் 3க்கு டெஃபினட்டாக வந்துட்டு இவ்வளோ நாளாக எல்லா இடத்துலையும் அவாய்ட் பண்ணிக்கிட்டு எதை கேட்டாலும் பதில சொல்லாமல் லைஃப்பில் எல்லாத்துக்கும் நோ மட்டுமே வாங்கிக்கிட்டே இருந்தீங்கன்னா இது ஒரு நல்ல ஒரு விஷயம். அகெயின் உங்களுக்கு வந்துட்டு பேக் டு ஃபார்ம்னு சொல்லலாம். பைல் நம்பர் 3 உங்கள் லைஃப்பில் குவைட்டாக அமைதியாக இருக்கவங்களாம் இந்த டைம் வெளியே வர வாய்ப்பு இருக்குங்க. பேச ஆரம்பிப்பாங்க. இவ்வளோ நாட்கள் வெறும் கான்டாக்டில் மட்டும்தான் இருந்திருப்பாங்க. அப்படியே வெறும் நீங்கள் போடுற ஏதாவது ஸ்டேட்டஸ் போட்டிங்கன்னா அதை பார்க்கறது, அதுக்கு லைக் கூட பண்ண மாட்டாங்க, சும்மா அப்படியே பார்க்கறது,
இப்படியே உங்களை சும்மா அப்படியே ரேண்டமாக நோட் பண்ணிட்டு மட்டும் இருந்திருப்பாங்க, பேசவே மாட்டாங்களா இருந்தவங்களுக்கு கூட வரக்கூடிய நாட்களில் ஏதோ ஒரு விஷயமா பேசுறதுக்கோ ஏதோ ஒரு விஷயமா வந்து வாழ்த்துக்கள் சொல்றதுக்குமான வாய்ப்புகள்ங்கிறதும் இருக்கு. ஆனா இது என்ன தெரியுமா, என்னைக்கோ நீங்க கேட்ட விஷயம்லாம் இப்போ நடக்கிற மாதிரி இருக்கு இனி வரக்கூடிய டைம்ல. ஆனா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் என்னமோ லோ ஆகுற மாதிரி இருக்கு. எனக்கு பயல் நம்பர் 3 பொறுத்த வரைக்கும் எனக்கு நல்லது நடக்கணும், நல்லது வேணும், இதெல்லாம் நடக்கணும். கேட்ட டைம்ல இருந்த எனர்ஜி அது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய டைம்ல இருக்கிற மாதிரி தெரியல. இவங்க இவங்க பேசணும்னு ஆசைப்படுவீங்க, அவங்களே வந்து பேசுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும், ஆனாலும் இன்ட்ரெஸ்ட் இல்லாதபடி இருக்கும். ஏன்னா இது வர்ற டைமிங் பார்த்தீங்கன்னா நீங்கள் வேணும் வேணும் வேணும்னு கேட்ட டைமிங்கில் வரமாட்டாங்க, எதிர்பார்க்காம இருப்பீங்கல்ல, அப்போ அந்த டைமிங்கில் வர்றப்போ உங்களால் சுத்தமாக கனெக்டே பண்ண முடியாத அளவுக்கு இருக்கும். ஓகே, பார்ப்போம். டயர்டாக இருக்கீங்க, பயல் நம்பர் 3 ரொம்ப டயர்டாக இருக்கீங்க. உங்களோட லைஃப் பார்த்தீங்கன்னா ரொம்ப நீண்டுக்கிட்டே போகுதே, ரொம்ப பெருசாக போகுதே, போய்கிட்டே இருக்கமே, ஒரு ஒரு முடிவுங்கிறதே வரமாட்டேங்குது, ஒரு ஸ்டாப்புங்கிறதே வரமாட்டேங்குது, ஏதோ ஒரு 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 கோலை நோக்கி ஒரு கனவை நோக்கி ஓடிட்டே இருக்குமே, அது என்னைக்கு தான் அதை நம்ம முடிச்சு இது பண்ணுவோம், அந்த கடமைகளை சரி பண்ணுவோம். எதை தொட்டாலும் ஒன்று தள்ளிக்கிட்டே போகுது, அது சீக்கிரம் முடிய மாட்டேங்குது, எங்கேயுமே நோங்கிற பதிலை தாண்டி எஸ்ன்னு வரமாட்டேங்குது. ஸோ ரொம்ப நாட்களாகவே வந்துட்டு ரொம்ப சோர்வாக இருக்கீங்க இந்த ஒரு விஷயத்தாலே, வந்துட்டு முடியல உங்களாலே. ஏன்னா இது உங்களால் விடவும் முடியாது, ஏன்னா அது ஏதோ ஒரு பெரிய பொறுப்பு மாதிரியும் இருக்கு. அது இந்த டைமில் உங்களுக்கு ஒரு ஒரு முடியறதுக்கான வாய்ப்புகள் வரும். ஓகேங்களா, இது பல வருஷம் போராட்டமாக இருக்கலாம், பல மாதங்கள் போராட்டமாக இருக்கலாம், ஆனால் ரொம்ப நொந்து போயிட்டீங்கன்னு தான் சொல்லணும். ஏன்னா அந்த போராட்டம் பார்த்தீங்கன்னா ரொம்ப தனிமையான போராட்டமாக தான் இருக்கு. இதுக்கு என்னைக்கிடா இதெல்லாம் முடியும், என்னைக்கிடா இதெல்லாம் சால்வ் ஆகும் அப்படின்னு கேட்ட ஒரு விஷயமா தான் இருக்கு. ஆனா இது என்ன அப்படின்னா, இது வந்து உங்களுக்கு உதவி செய்ய ஆளுங்க இருந்துமே செய்யாம இருந்திருப்பாங்க, மறுத்திருப்பாங்க. நீங்களே இதை சுமந்துட்டு வர மாதிரியே இருக்கு, எல்லாத்தையுமே நானே ஒரு ஒரு கட்டத்துக்கும் பார்த்துட்டு வரனே. ஆனால் இந்த டைமில் ஏதோ ஒரு உதவி கிடைக்குங்க. ஓகேங்களா, ஆனால் அந்த உதவி வந்து உங்கள் ஃபேமிலி சைடில் இருந்தோ இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸோ இல்லை ஆல்ரெடி உங்கள் லைஃப்பில் இருந்தவங்களோ கிடையாது. ஆல்ரெடி நீங்கள் உதவி கேட்டவங்களும் கிடையாது, உங்கள் லைஃப்பில் இருக்கிறவங்களும் கிடையாது, முக்கியமாக ஃபேமிலி சைடு ரொம்ப கம்மி. வெளியில இருந்து தான் அந்த உதவி ரேண்டமாக கிடைக்கும். நீங்கள் இந்த பாரத்தை தனியாக சுமந்துட்டு வந்ததை அவங்க இந்த டைம் உங்களோட சேர்ந்து ஹெல்ப் பண்ணுவாங்க, உங்கள் பாரத்தை இறக்கி வைப்பாங்க. நீங்கள் செஞ்ச இந்த ஒரு ஒரு எஃபோர்ட்டுக்கான பலன் டெஃபினட்டாக கிடைக்கும், நிச்சயமாக. அவ்வளோ வந்து பொறுமையாக இருந்து நிறைய செஞ்சுருக்கீங்க. ஆனால் இந்த டைம் பாரம் வந்து, அதாவது ஒரு இவ்வளோ நாள் ஃப்ரீடமே இல்லைங்க, உங்களுக்கு சுதந்திரமே இல்லாமல் தான் இருந்தீங்க. ஆனால் இந்த டைம் உங்கள் சுமைகளை இறக்கி வைக்க ஆள் வர்றதுனால உங்களுக்கு அந்த ஒரு ஃப்ரீடம்ங்கிறது இருக்கும், ஒரு நம்பிக்கை வரும். ஃபர்ஸ்ட் சுத்தமாக நம்பிக்கை விட்ட உங்களுக்கு நம்பிக்கைங்கிறது திரும்ப வர்றதுக்கான வழிகள் இருக்கும். ஓகே, ஏன்னா வந்து ரொம்ப பெரிய ஒரு விஷயம். ஆனால் அந்த பாரத்தை நீங்களா ஏற்றி வைக்கல, அதுதான் ஒரு விஷயம். நிறைய பேர் கூட உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க, நீயே எல்லாத்தையுமே உன் தலையில போட்டுட்டு நீயே வந்து எல்லாத்தையுமே வந்து செய்யற, மற்றவங்க கிட்ட கொடு, மற்றவங்களை செய்ய சொல்லுன்னு சொல்லிட்டு கூட உங்ககிட்ட ஒரு சில பேர் சொல்லியிருப்பாங்க. ஆனால் உங்களோட இந்த பாரத்தை, இந்த ஒரு பொறுப்பை யாரும் வாங்கிக்க தயாரா இல்லை, யாரும் அதை ஏற்றுக்க வந்து தயாரா இல்லை. ஆனால் நீங்கள் அவங்களுக்காக நிறைய செஞ்சுருப்பீங்க. நீங்கள் யாருக்கிட்ட போய் உதவி கேட்டீங்களோ, முடியாதுன்னு யார் சொன்னாங்களோ அந்த நபருக்காக நீங்கள் அந்த கடைசி மொமெண்ட் வரைக்குமே அவ்வளோ உதவி செஞ்சுருப்பீங்க. பட் ஸ்டில் உங்களோட சுமைகளை தான் சுமக்க விரும்பலை. ஆனால் அவங்களுக்கு ஏதாவது ஒரு ஹெல்ப் ஏதாவது ஒன்று வேணும்னா உங்ககிட்ட வருவாங்க.
ஏன்னா உங்களை சுற்றி அந்த மாதிரியான பர்சன்ஸ் தான் ஆல்ரெடி இருக்காங்க. அதுதான் வந்து பிரச்சனை, அங்கதான் பிரச்சனை. யாரோ ஒருத்தவங்களுக்கு உங்கள் மேலே ஒரு ஃபீலிங்ஸ் இருக்குங்க. ரொம்ப கட்டுப்படுத்திட்டே இருக்காங்க, ரொம்ப செல்ஃப் கண்ட்ரோல்டாக இருக்காங்க. அவங்களுக்கு வந்து உங்களை பிடிச்சிருக்கு. நீங்கள் ரொம்ப பொறுப்பாக இருக்கீங்க, நிறைய விஷயங்களில் வந்துட்டு ரொம்ப மெச்சூர்டாக இருக்கீங்க. நீங்கள் சைலண்ட்டாக இருந்தாலும் உங்கள் பார்வைக்கு நீங்கள் ஒரு வீக் பர்சன். ஆனால் வெளியில இருந்து அந்த பர்சனோட பார்வைக்கு நீங்கள் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பர்சன். அவங்க ரொம்ப நாளாக கவனிச்சுட்டு வராங்க உங்கள் விஷயத்தில். உங்ககிட்ட பேசணும், உங்ககிட்ட அவங்க மனசில் இருக்கிறத சொல்லணும். ஆனால் இந்த டைம் இனி ஃப்யூச்சரில் வர டைமில் வருவாங்க. ஒரு பெரிய தைரியத்தோடு வந்துட்டு வந்து சொல்கிறதுக்கு, அவங்க மனசில் இருக்கிற விஷயத்த சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அது ஏதோ ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா நேரடியாக சொல்லுவாங்க, இல்லை உங்கள் ஃபோன் நம்பர் ஏதோ மூலயமா வாங்கி ஃபோன் மூலயமா சொல்கிறது, இல்லை சோஷியல் மீடியா, ஏதோ ஒரு வழி ஆனால் நல்லா தெரியுதுங்க. ஸோ ஒரு சில விஷயங்கள் உங்ககிட்ட வரப்போகுது. இந்த டைம்ல அதுதான் உங்களுக்கு கூட இருக்கிறவங்களால கிடைக்காத உதவிகள் நீங்க எதிர்பார்க்காத டைம்ல வெளியில இருந்து வருது. ஆனா அது நீங்க கேட்க கூட மாட்டீங்க, தானா செய்வாங்க. அதுதான் விஷயம். உங்களோட நிலைமைகளை தெரிஞ்சு, உங்களோட விஷயங்கள் புரிஞ்சு அவங்களாவே அந்த ஹெல்ப்பை வந்து ஆஃபர் பண்ணுவாங்க. அந்த நபருக்கு உங்க மேல தனிப்பட்ட மரியாதை, பாசம் அப்படின்றது இருக்கும். ஆனால் அதே மாதிரி நீங்களும் அவங்களுக்கு ஏதோ ஒரு உதவிகள், ஏதோ ஒரு வழியில் நல்லதும் செய்வீங்க. ஆனால் நீங்கள் இந்த பர்சன் எப்படி தெரியுமா, இது வந்து உங்களில் ஒரு பாதி பர்சனாக இருப்பாங்க. அதாவது உங்களோட பாரம், உங்களோட விஷயங்கள் எல்லாமே தன்னோடதாக எடுத்து போட்டு சால்வ் பண்ணுவாங்க. ஏன்னா நீங்கள் ரொம்ப நாளாக வந்து கடந்து வந்த அந்த பாதைகளும் சரி, நீங்கள் எடுத்து வச்சிருக்கிற இந்த பாரமும் சரி ரொம்ப பெருசு. அதை இறக்கி தனியாக வைக்கிறதே ரொம்ப கஷ்டம். ஓகேங்களா? ஸோ பட் ஆனால் வந்து உங்களுக்கு பிடிச்ச நபர் உங்கள் லைஃப்பில் வர்றப்போ இவ்வளவு நாட்கள் வந்துட்டு எல்லாமே வந்து லைஃப்பில் ஒரே சோகங்கள் மட்டுமே இருந்திருக்கும், தனிமைகள் மட்டுமே இருந்திருக்கும். இனி வந்து லைஃப்பில் நல்லா இருக்கும். லவ், புது அனுபவங்கள், பாசம், உங்களுக்காக ஒரு சில பேர் நல்லது செய்யறது, நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும்னு செய்யறது, உதவிகள் செய்யறது, அது எல்லா அனுபவங்களும் இனி நல்லா இருக்கும். ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் பைல் நம்பர் 3. தேங்க்யூ.